வணக்கம் நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதலாழ்வார்களுக்கான ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்னு பார்த்திங்கன்னா 12 பேர். அதில் முதலாழ்வார்கள் அப்படின்ற அழைக்கப்படக்கூடியவர்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவங்க மூவரையும் முதலாழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பற்றின ஆசிரியர் குறிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. பொய்கை ஆழ்வார் அம்சம், அவருடைய அம்சம் பார்த்திங்கன்னா சங்கு. அவர் இயற்றின நூல் முதலாம் திருவந்தாதி. அவரை எப்படி சிறப்பு பெயரால் அழைப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா வைணவ சமயத்தின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பொய்கை ஆழ்வாரை சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பூதத்தாழ்வார். அவர் பிறந்த ஊர் மாமல்லபுரம். அவருடைய அம்சம் கதாயுதம். அவரோட நூல், அவர் இயற்றின நூல் 2வது திருவந்தாதி. அடுத்தது பேயாழ்வார். இவருடைய அம்சம் வாள், நூல் 3ஆம் திருவந்தாதி. இவர்கள் மூவரும் முதலாழ்வார்கள் என அழைக்கப்படுவார்கள். இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலுமே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை தகுந்த மாதிரி வீடியோஸாக மாற்றி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ டு ஆல்.